நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை போக்க பல்வேறு பரிகார சிவன் கோவில்கள் உள்ளன. திருமணம் நடக்காமல் இருப்போர், குழந்தை பேறு வேண்டுவோர், நாகதோஷம் உள்ளவர்கள், மூட்டுவலி போன்ற தீராத நோய், மனநோய் தீர, குருவருள் பெற, தீமைகள் யாவும் தொலைய, பிறவியற்ற நிலையை அடைய, கடன் தொல்லை தீர்ந்த நிம்மதி பெற, கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆவதற்கு, முன்னோர்களால் வழிபட தவறிய தோஷத்தால் ஏற்படும் தீவினை, செவ்வாய் தோஷம் நீங்க, விஷக்கடி நிவாரணத்திற்கு, வழக்குகளில் வெற்றியடைய, சனி தோஷம் நீங்கி சுபிக்ஷம் பெற, ராகு கேது பரிகாரம் இணைந்து மேற்கொள்ள, இவைகள் அனைத்திற்கும் எந்த கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் துன்பத்தில் இருந்து விடுபடலாம், அவைகள் எந்தெந்த மாவட்டங்களில் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். அனைத்து துன்பங்களில் பரிகாரங்களை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். திருமணம் நடக்காமல் இருப்போர், நீண்ட காலமாக திருமணம் நடக்காமல் இருப்போர், திருமணம் தட்டி போவோருக்கு திருமணஞ்சேரி, திருவீழிமிழலை, இந்த இரு தலங்களுமே திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருப்பது சிறப்பு. இக்கோயில்களில் பரிகார பூஜை செய்து வழிபடலாம். குழந்தை பேறு வேண்டுவோர் திருவெண்காடு சென்று வழிபடலாம். இத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நாகதோஷம் உள்ளவர்கள் திருநாகேஸ்வரம் கோவிலில் சென்று வழிபடலாம். இத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சங்கரன் கோயிலில் அமைந்துள்ளது. மூட்டுவலி போன்ற தீராத நோய்கள் நீங்க நாகை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூரியனார் கோயிலையொட்டியுள்ள திருமங்கலக்குடி சென்று வழிபடலாம். மனநோய் தீர திருமுருகன் பூண்டி சென்று வழிபட வேண்டும். இந்த கோவில் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. குருவருள் பெற குருஸ்தலம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம், ஆலங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தீமைகள் யாவும் தொலைய பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பிறவியற்ற நிலையை அடைய திருவாரூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் இந்த மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயில்களில் வழிபட வேண்டும். கடன் தொல்லை தீர்ந்து நிம்மதி பெற தஞ்சாவூரில் உள்ள திருச்சேரை ருண ஈஸ்வரரை வழிபட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆவதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கருகாவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள குங்குமவல்லி சமேத தாந்தோன்றீஸ்வரரை வழிபட வேண்டும். பித்ருதோஷம் எனப்படும் முன்னோர்களை வழிபட தவறியவர்களுக்கு ஏற்படும் தீவினைகளுக்கு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியை வழிபடலாம். செவ்வாய் தோஷம் நீங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் சென்று வழிபடலாம். விஷக்கடி நிவாரணத்திற்கு சங்கரன் கோயில் சங்கர நயினாரை வழிபடலாம். ராமநாதபுரம் அருகே உள்ள நயினார் கோயில் சென்றும் வழிபடலாம். வழக்குகளில் வெற்றியடைய ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி கோவில் சென்று வழிபடலாம். இத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சனிதோஷம் நீங்கி சுபிக்ஷம் பெற திருக்குள்ளிக்காடு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சென்று வணங்கலாம். ராகு கேது பரிகாரத்தை இணைந்து மேற்கொள்ள திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாம்புரம் கோயிலை வழிபடலாம். மேற்கண்ட கோயில்களில் உரிய காலங்களில் சென்று இறைவனை வழிபட்டு பரிகார பூஜைகள் செய்வது சிறப்பு. உங்களின் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் இந்த பரிகார பூஜைகளை செய்வது நலம் பயக்கும்.